ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 16/3/2026 22/3/2026 வரை உள்ள வார பலனை பார்க்க போகிறோம். முக்கியமாக அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திரனின் பிரயாணம் இருக்க போகிறது. மகர ராசியிலிருந்து மேஷ ராசி வரை. அப்போது உங்களுக்கு காலபுருஷனின் தத்துவத்தில் பார்க்கும்போது தொழில், லாபம், விரயம் மற்றும் ராசி அப்படிங்கிற இடத்துல போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஃபுல் ஸ்விங்கில் ஒருத்தருடைய லாபத்தையும் தொழிலையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வாரம் தெளிவாக தெரிஞ்சிடும். இதில் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் தேதி தெலுங்கு வருஷப்பிறப்பு என்கிற உகாதி பண்டிகை வருது. அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி அமாவாசை. முன்னோர்களின் திதி தர்ப்பணங்களை செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களினால் பெறக்கூடிய பலன்கள் வருகிறது. 21ஆம் தேதி கௌரி விரதம் இருக்கிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கே அதை பேக்காக கொண்டு வர இந்த வாரம் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரனின் பயணம். 12ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? 6க்குரியன் 12இல் இருக்கிறார். அப்போ கொஞ்சம் செலவு கொடுப்பார். கொடுத்த கடன் வராமல் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார், கும்பராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னும் போதே 3ஆம் இடம் பயணத்தடை அப்படின்னா முட்டிக்கு அடி விடும். அப்போது கால் தடையெல்லாம் இருக்கும். ரைட்டு. ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால எண்ண ஓட்டங்கள் பெரிதாக இருக்கும், ஆனால் செயல்பாடுகள் சிறிதாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவருடன் சேர்ந்து சூரியனும் இருப்பார். அந்த சூரியனோடு சேரக்கூடியதான இந்த சந்திர பகவான் போகிறார். அமாவாசை யோகம் வந்துடும். அங்கே சுக்கிர பகவான் உச்சத்தில் வந்திருப்பார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஃப்ரெண்ட்ஸு. உச்சத்தில் அமர்ந்ததுனால லாபம் உண்டு. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானம் கிடைத்து விட்டது. தன் பார்வையால் உங்கள் லாபத்தை பார்ப்பதனாலே லாபம் உண்டாகும். இந்த 3ஆம் இடத்திற்குள்ளர 21ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேஷராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள போவார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் எப்படி இருக்கும்? நம்ம செய்கிற காரியம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு செய்வீங்க. பயணங்கள் மூலிமா லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இதெல்லாம் இருக்குது. ஆனால் கடன் இருக்குது சார், வீட்டில் நிறைய கடன் இருக்குது, கடன் அடைகலை சார் அப்படின்னா அதுக்கும் இந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை முக்கியமான நாள். அன்றைக்கி என்ன பண்ணுங்கள், கடனில் கொஞ்சமான எப்படின்னா 1 லட்ச ரூபா கடன் தான் 1000 ரூபான்னு எடுத்து கடனை திருப்பி கொடுக்கணும்னு வைங்க. ஆள் முடிஞ்சால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லையா எடுத்தானே வைங்க, கடன் அடையும். அதுபோல் உங்களுக்கு கடன் வாங்கிட்டு போனாங்க, திருப்பி தரல, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், சாமி கொஞ்சமான எனக்கு கொஞ்சம் காசு திருப்பி கொடு, 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 1000 கொடுத்து முடி அப்படின்னு சொல்லி அவனை அந்த முகூர்த்தத்துக்குள்ளே கூப்பிட்டு வர்றது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடன் அடைக்கிற இன்டென்ஷன் கடன் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ட்ரிக்கு. இது அழகாக பண்ணுங்கள். 18ஆம் தேதி அன்றைய நாளிலே புதன்கிழமை அன்றைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை அன்று முன்னோர்களுக்கான காரியங்கள் எல்லாம் செய்வோம். நம்ம தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய அனுகிரகம் வேணும். இஷ்ட தேவதா குலதேவதான்னு எல்லாருடைய
அனுகிரகம் நமக்கு வேணும் இல்லையா? அவங்கள வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நண்பகல் நேரத்தில் 11:36 12:24 அந்த டயத்துக்குள்ளார உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் 10 ரூபாயோ 5 ரூபாயெல்லாம் நோட்டெலாம் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்ச தானம் கொடுங்க. எதிர்பாரால் கொடுப்பது தர்மம். அப்படி எதிர்பார்க்காம நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு துணியாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதுவும் உங்கள் கர்மாவுடைய கணக்கில் சேர்க்கப்பட்டு இந்த கல்யாண தடை, படிப்பு தடை, கடன் சுமை, கணவன் மனைவி பிரிந்திருத்தல், குழந்தைகள் சரியாக அமையாமல் இருப்பல், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இப்படி பலவிதமான இன்னல்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வழிவகுக்கும். அதனால் இதையும் செய்யுங்க. 96 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்த இந்த வாரம் சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.